தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 12 தோழி விடுதிகள், கோவை மற்றும் திருச்சியில் அரசு கூர்நோக்கு இல்லங்களுக்கான கட்டடங்கள் ஆகியவற்றுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அந்த நிகழ்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்த வெளியூரிலிருந்து அந்த நகரங்களில் வந்து தங்கி பணிபுரியும் மகளிரின் வசதிக்காக தோழி விடுதிகளானது கட்டப்பட்டு வருகிறது. மிகவும் குறைந்த மாத வாடகையில் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த தோழி விடுதிகளானது அமைந்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருப்பத்தூர், நாமக்கல், மயிலாடுதுறை, விருதுநகர், திண்டுக்கல், நீலகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, அரியலூர், திருவாரூர், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் 62 கோடி ரூபாய் செலவில் மதிப்பீட்டில் 740 பணிபுரியும் மகளிர் பயன்பெறும் வரையில் கட்டப்பட உள்ள 12 தோழி விடுதிகள் அமைக்கும் பணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அடிக்கல் நாட்டியுள்ளார். இதை பொறுத்தவரை இந்த மாவட்டங்களில் எல்லாம் தோழி விடுதிகளானது கட்டப்பட்டு சுமார் 750க்கு மேற்பட்ட மகளிர்கள் பயன்பெற உள்ளனர். இதே போன்று கோயம்புத்தூரில் பூஞ்சோலை அரசினர் மாதிரி கூர்நோக்கு இல்லம் மற்றும் திருச்சி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திற்கு 27 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அடிக்கல் நாட்டியுள்ளார். மேலும் சென்னை ராயபுரம் அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட மிக முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.